இந்த சம் முடிச்சிட்டோம்ல கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் 5 6 7 நீங்க ஹோம்ஒர்க் போட்டிருப்பீங்களா? இல்ல. சிக்ஸ்த் ஒன் செவன்த். செவன்த்லேருந்து தான் எடுக்கணும் கரெக்டா? 5 புரிஞ்சுதுல? ம். Seventh one, a firm has four work centers A, B, C, and D in series with the individual capacities in units per day shown in the figure below. ரா மெட்டீரியல்லேருந்து ஒவ்வொரு ஒர்க் சென்டருக்கும் போகிறதுக்கண்ணா. ஏக்கு போடுது, அப்புறம் பிக்கு போடுது, சிக்கு போடுது, டிக்கு போடுது, கடைசியாக அவுட்புட் எடுத்துகிட்டு வராங்க. இதில் அவங்க என்ன கேட்குறாங்க, எந்த பாட்டில் நெக் சென்டர்னா என்னன்னா, எந்த ஒர்க் சென்டர் வந்து கன்ஸ்ட்ரெயின்ட்டாக இருக்குது இந்த ப்ரொடக்ஷனுக்கு, எந்த அதாவது இந்த அவுட்புட் எடுத்துகிட்டு வரதுக்கு எது வந்து ஃபேவரபுளாக இல்லை, ஓகேவா, எந்த ஒர்க் சென்டரால் ஃபேவரபுளாக ஒர்க் பண்ண முடியலன்னு கேட்குறாங்க. ஸோ சிஸ்டமோட கெப்பாசிட்டி என்ன, சிஸ்டமோட எஃபிஷியன்சி என்னன்னு ரெண்டு மூணு கேட்குறாங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இதில் எது லீஸ்ட்டாக இருக்கோ, ஓகேவா, எது லீஸ்ட்டாக கெப்பாசிட்டி மினிமமாக கொடுக்குறதோ அதுதான் பாட்டில் நெக் சென்டர். 380 360 340 400 340 தான் லீஸ்ட்டு. அதனால சி இஸ் தி பாட்டில் நெக் செக்டர். இது வந்து ஒரு பொட்டன்ஷியல் எம்சிக்யூ கொஷின். அதே மாதிரி the bottleneck center is the work center having the minimum capacity. The work center C is a bottleneck center. So system capacity is the maximum units that are possible to produce in the system as a whole. System capacity ன்றது வந்து maximum number of units. அது வந்து that are possible to produce in the system. Maximum number of units that are possible. System capacityல வந்து எவ்வளோ தூரம் capacity of the bottleneck center. Bottleneck center Cன்னு சொல்லியாச்சு, ஓகேவா. மேக்ஸிமம் யூனிட்ஸ் தட் ஆர் பாசிபிள் இந்த பாட்டில் நெக் சென்டரில் எவ்வளோ அதால் ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 340 யூனிட், ஓகேவா. பாட்டில் நெக் சென்டரோட சிஸ்டம் கெப்பாசிட்டி கேட்குறாங்க. சிஸ்டம் எஃபிஷியன்சிக்கு நார்மல் ஃபார்முலா என்னன்னா, ஆக்சுவல் அவுட்புட் பை சிஸ்டம் கெப்பாசிட்டி 200. அதாவது என்னோட சிஸ்டம் கெப்பாசிட்டி வந்து பாட்டில் நெக் சென்டரோடது ஒரே நிமிஷம்டா. ஆக்சுவல் அவுட்புட் சிஸ்டம் கெப்பாசிட்டி. இது எல்லாமே இந்த பாட்டில் நெக் சென்டர் வச்சு தான் இங்கே ஒர்க் ஆகுதுக்கண்ணா, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த சம்மு பாட்டில் நெக் எது, பாட்டில் நெக்கோட கெப்பாசிட்டி என்ன, ஓகேவா, பாட்டில் நெக்கோட எஃபிஷியன்சி என்ன, அந்த மாதிரி தான். அப்போனா ஆக்சுவல் அவுட்புட் வந்து எனக்கு 300 கண்ணா, ஆனால் எனக்கு பாட்டில் நெக் வந்து 340 கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்க. அப்போது 100க்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க, அதை பர்சன்டேஜ்க்கு எவ்வளோங்க. அப்புறம் 300 × 100 டிவைடட் பை 340. அப்போனா என்னன்னா கிட்டத்தட்ட அந்த அவுட்புட்டுக்கு நான் வந்து 88.23% என்னோட பாட்டில் நெக் சென்டர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. அப்படி அதாவது இதுலேருந்து இப்போ 340லேருந்து 88.23% போட்டோம்னா 300 இது கிடைக்கும். அந்த மாதிரி புரியுதா உங்களுக்கு? இதான் கண்ணா, இது வந்து ஒரு எம்சிக்யூ கொஷின், பொட்டன்ஷியல் எம்சிக்யூ கொஷின், ஓகேவா. A manager has to decide 8 ஏதாவது கோத்ரு பண்ணீங்களா ஹை லெவல்ல? ஆ போட்டிங்களா? போடல. ஓகே ரைட். இதுல என்ன சேலஞ்சா ஃபேஸ் பண்றீங்க இந்த கொஷின்ல? அசம்ஷன். ம். ஓகேடா. இப்போ வந்து
நான் வந்து சி புக் ஆன்சர் கோத்ரூ பண்ணுவேன் செல்லம். ஆனா எனக்குன்னு ஒரு பாணியில அதை நான் ஒர்க் அவுட் பண்ணுவேன். அது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியா புரியுற மாதிரி மென்ஷன் பண்ணிப்பேன். அந்த ஃபார்மேட் ஓகேவா? நான் அந்த அந்த இது சொல்லித் தரேன். உங்களுக்கு அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுன்றது பாருங்க. இப்போ ஜென்ரலா வந்து மார்ஜினல் காஸ்டிங்க்கு வந்து ஒரே ஃபார்மேட் தான்டா. ஆ சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட். ஆ கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்ன்றது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட். ஃபிக்ஸட் காஸ்ட்லேருந்து வருது செகண்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட். ஏன் அது ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ப்ராஃபிட்னு கொடுக்குறோம்னா ப்ராடக்ட் அலைன்டா இருக்கிற லாபம் அதுதான். இப்போ பாருக்கண்ணா, அவன் என்ன சொல்றான்னா மேனேஜருக்கு வந்து நம்பர் ஆஃப் மிஷின்ஸ் டு பி பர்ச்சேஸ்டு டிசைட் பண்ணணும். மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஒரு மிஷின் பர்ச்சேஸ் பண்ணுவான், இல்லை ரெண்டு மிஷின், இல்லை மூணு மிஷின். ஒரு மிஷினுக்கு ஆனுவல் ஃபிக்ஸட் காஸ்ட் இவ்வளோ, ரெண்டுக்குனா 15,000, மூணுக்குனா 21,000 வருது. ஆனால் 300 யூனிட்ஸ் வரைக்கும்னா எனக்கு 12,000 ஆகுது. செகண்ட் மிஷின் வச்சு 301 to 600 பண்ணுறேன்னா 15. ஸோ அப்போ நீ ஐடியலாக நீ பார்த்தேன்னா 601னா 900 யூனிட்ஸ். அவன் என்ன சொல்கிறான், ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா ரெவன்யூ, ஒரு யூனிட்டுக்கு 50 ரூபா பிரேக் ஈவன் பாயிண்ட். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பர் யூனிட் வேல்யூ 50, இது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட். இப்போ ஒரு மிஷின் எடுத்துக்கோ சொல்லலாம், ஓகேவா? பிஇபியோட கான்செப்ட் என்ன? ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட், கரெக்டா? ஃபிக்ஸட் காஸ்ட் அதே மாதிரி டிவைடட் பை கான்ட்ரிபியூஷன், ஃபிக்ஸட் காஸ்ட் டிவைட் பை கான்ட்ரிபியூஷன். இந்த பாயிண்ட்ல ஏதாவது டவுட் இருக்காடா, இல்லை போட்டு காமிக்கிட்டுமா? இது ஈஸியா இருக்கலாம். ஓகே, நார்மலா ஒன்றும் இல்லை. இது என்னோட மார்ஜினல் காஸ்டிங்கோடது. இப்போ உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல இந்த ஃபார்மேட் வச்சு தான் நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, சேல்ஸ் லெஸ் வேரியபிள் காஸ்ட் வில் கிவ் யூ கான்ட்ரிபியூஷன், வில் தட் மைனஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் வில் கிவ் யூ ப்ராஃபிட். அதில் நம்ம இப்போ பிஇபி வந்து ஒர்க் அவுட் பண்ணியிருக்கோம். இந்த மூணு புரிஞ்சுது இல்லையா? இப்போ ஸ்டெப் நம்பர் 2 கணமா. இப்போ 400, 500, 700 பிஇபி வந்து இதுல ஜாஸ்தியா இருக்கிறது எதுல இருக்கு? என்ன அதாவது அதாவது 700. அவங்க என்ன சொல்றாங்க, மூணு மிஷினுக்கு என்னோட பிஇபி நான் 700 யூனிட் பண்ணும்போது நான் வந்து நோ ப்ராஃபிட் நோ ஜோன்ல இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதாடா? அப்போ நோ ப்ராஃபிட் நோ ஜோன்ல 700க்கே வந்து அவங்க அதாவது நான் வந்து தேர்ட் மிஷன் நம்பர் ஆஃப் மிஷன்ஸ் 3 பண்ணும்போது 700 நான் கிட்டத்தட்ட பண்றேன். 21,000 அதுக்கு ஃபிக்ஸட் காஸ்ட் ஆகுறது. ஸோ இப்போ இந்த 700ன்றது வந்து ஆஹ், நம்ம இது வந்து எப்படின்னா ப்ரொஜெக்டட் டிமாண்ட் வந்து இன் பிட்வீன் 600 அண்ட் 650ன்னு கேட்டிருக்காங்க இந்த செகண்ட் இதில். இப்போ லெட்ஸ் டேக் செல்லம். இப்போ சேல்ஸ் இதுவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 600 இருக்கு. 600க்கு என்ன பண்ணுவோம், 600 இன்ட்டு 50, ஓகேவா? 20 இன்ட்டு 600, கரெக்டா? அப்போ ரிமைனிங் 28,000 வரும். இப்போ 650க்கு போட்டோம்னா 650 இன்ட்டு 50, 650 இன்ட்டு 20, 19,500 வரும். இப்போ இங்க வந்து அவன் சொல்ற ப்ரொஜெக்டட் டிமாண்டுக்கு வந்து பிட்வீன் 600 அண்ட் 650 யூனிட்ஸ் ஹவு மெனி மிஷின்ஸ் ஷுட் த மேனேஜர் வந்து பர்ச்சேஸ்ன்னு சொல்றாங்க. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க செல்லம், 600 அப்படின்னு வரும்போது 301 டு 600க்குள்ள என்ன ஃபிக்ஸட் காஸ்ட் இருக்கு, 15,000, கரெக்டா? அப்போ என்னோட ப்ராஃபிட் வந்து 13,000. இப்போ ஒருவேளை அதாவது இப்போ 650 யூனிட்ஸ்ன்றது இப்போ 650 யூனிட்ஸ்க்கு நான் 15,000. இப்போ ஒரே நிமிஷம். Demand for can be met with two missions and profitism because production volume is 600, which is more than the ஓகே. இங்க பாருங்க, டிமாண்ட் ஆஃப் 600 கேன் பி மெட் வித் டூ மிஷின்ஸா, கரெக்டா? ரெண்டு மிஷின்ல பண்ணிடலாம்.
ப்ராஃபிட் ஏர்ன்ட் ஏன் இது ரெண்டு மிஷின்ல பண்ணிடலாம் பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. பிரேக் ஈவன் பாயிண்ட் ரெண்டாவது மிஷினுக்கு என்னடா 500. அப்படின்னா என்ன அர்த்தம்? 500 யூனிட்ல நான் ரெண்டு மிஷின் வச்சு பண்ணினேன்னா என்னோட நோ ப்ராஃபிட் நோ லாஸ் ஜோன் வந்து 500ல வந்துடும். எனிதிங் above 500 இஸ் மை ப்ராஃபிட்டபிள் ஜோன். ஆனா இந்த 600 யூனிட்ஸ் இருக்குல்ல கண்ணா, அத நான் ஒர்க் அவுட் பண்ணினேன்னு வச்சுக்கோங்களேன். இங்க 600 யூனிட்ஸ் இருக்கு. ஆனா இங்க 500 யூனிட்ஸே பிரேக் ஈவன் பாயிண்ட் வரும்போது அப்ப நான் ரெண்டு மிஷின் வச்சு பண்ணிடலாமா இத? கரெக்டா? ஸோ 600 யூனிட்ஸ்ன்றது என்ன அர்த்தம்? 600 யூனிட்ஸ் நான் ரெண்டாவது மிஷின் வச்சு பண்ணும்போது ஃபிக்ஸட் காஸ்ட் போடும்போது எனக்கு என்ன கிடைக்கிறதுனா ஐ எம் கெட்டிங் ஐ எம் பிரேக்கிங் மை நோ ப்ராஃபிட் ஈக்குவலிபிரியம் பாயிண்ட்டை பிரேக் பண்ணி மேலே போறேன். அப்போ எனக்கு வந்து இது பெனிஃபிஷியல் அப்படின்னு சொல்றாங்க. அதான் சொல்றாங்க demand of 600 can be met with two missions and profit is earned because the production volume of 600 is more than the break-even volume of 500 for the second mission. Okay, wow. If the manager wants to produce 650 with three missions, there will be a loss. இங்க பாருங்க செல்லம், 1500 இப்போ 601 to 900 யூனிட்ஸ் பண்ணணும்னா மூணு மிஷின் ரெக்குவயர்மெண்ட்ன்றாங்க. ஆனா அதோட ஃபிக்ஸட் காஸ்ட் என்ன 21,000. அப்ப இது லாஸ்ல போகுது. ஓகேவா? பிகாஸ் இங்க வந்து பிரேக் ஈவன் என்ன 700. ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்கிற ரெக்குவயர்மெண்ட் என்ன 650. நான் 650 இந்த ஸ்லாப் வச்சு மூணாவது மிஷின் நான் சூஸ் பண்றேன்னா நான் லாஸ் நான் லாஸ் வந்து இங்க இன்கர் பண்ணுவேன். பிரேக் ஈவன் பாயிண்ட்டை விட எனக்கு வந்து கம்மியா இருக்கு. ஏன்னா 650 யூனிட்ஸ் வர்சஸ் 700 யூனிட்ஸ் யோசிச்சு பாருக்கனா, பிரேக் ஈவன் பாயிண்ட்டை விட எனக்கு கம்மியா இருக்குன்னா நான் ப்ராஃபிட் பார்க்க முடியுமா? ப்ராஃபிட் பார்க்க முடியாது. அப்பனா என்ன அர்த்தம்? 600 யூனிட் ரெண்டு மிஷின்ல நான் பண்ணணும்னா லாபம் பார்க்கலாம் அப்படின்றது தான் கன்க்ளூஷன். சலம், இந்த பாராவை படிச்சு பாடுறா ஒரு வாட்டி. புரியலன்னா திருப்பி சொல்லித்தரேன். புரியுதா புரியலையா? புரியுது. இந்த ஒரு வாட்டி பாரா படிச்சு பாருங்க. ரெண்டுமே புரியுதா பாருங்க. 600 யூனிட்ஸ்ன்றது இந்த யூசிங் டூ மிஷின்ஸ். 650 யூனிட்ஸ். எக்ஸாக்ட்லி கண்ணா. ஏன்னா அந்த ஸ்லாப்ல தானேடா 601 to 900ல. ஸோ இங்க என்ன அப்படின்னா யூசிங் டூ மிஷின்ஸ்ல என்ன என்னோட அப்சர்வேஷன், பிரேக் ஈவன் பாயிண்ட் ஆ கரெக்ட். அவ்வளவுதான். புரிஞ்சுதாடா? அவ்வளவுதான் கண்ணா. இவங்க அப்ரோச் இவங்களோட ஒர்க்கிங்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. நான் இது கொஞ்சம் சிம்பிளிஃபைடாக இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் என்ன உங்களுக்கு ஈஸியாக இருக்கா? சரி, இந்த ஃபார்மேட் தான் தீப்தி நம்மளோட மார்ஜினல் காஸ்டிங் ஃபுல்லாக நம்ம இது பண்ண போகிறோம். ஏய், அது எழுதி முடிச்சிட்டிங்களா செல்லம்? அந்த சினாரியோஸ் எல்லாமே மார்ஜினல் காஸ்டிங்கில்? சரி சரி, இல்லை இல்லை, அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னு சொன்னேன். ம், உங்களுக்கு எழுதுறது கஷ்டமா இருக்குன்னா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கோங்க கண்ணா. இல்லை மேம் எனக்கு டைம் இருக்கு அப்படின்னா எழுதிக்கோங்க. எப்படி இருந்தாலும் ஓகே தான்.
ஒன்றும் இல்லை மார்ஜினல் காஸ்டிங் இன்னும் ஒரு ஒன் டே எடுப்பேன்னு நினைக்கிறேன். ஏபிசி காஸ்டிங் இன்னும் 2 சம் இருக்கா? இருக்கு, சம்ஸ் இருக்கு, சம்ஸ் இருக்கு. இல்ல, மோர் தென் இருக்கு, சம்ஸ் இருக்கு. ஸோ இந்த நெக்ஸ்ட் வீக்ல வந்து நெக்ஸ்ட் வீக்ல நான் மார்ஜினல் காஸ்டிங் ஆரம்பிச்சிருவேன். அந்த டைம்ல நீங்க அந்த பிரிண்ட் அவுட் மட்டும் பக்கத்துல வச்சுக்கோங்க ரெடியா. எடுத்த உடனே அந்த பிரிண்ட் அவுட் இதுவாகாது. ஃபார்முலே எல்லாம் நீ எழுதிடலாம்டா சொல்லுமா. வெரி குட். அதான் ஏதாவது ஒரு ஆப்ஷன் பாருங்க, டைம் பார்த்துக்கோங்க. ஒன்று பிரிண்ட் அவுட், என் ஸ்டூடெண்ட் சில பேர் மேம் பிரிண்ட் எடுத்துட்டு ஃபைல் பண்ணிக்கிறேன் மேம், நீங்கள் கிளாஸ் எடுக்கும்போது அலைன் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க, அது ஓகே. இல்லை இல்லை மேம் எனக்கு ஒரு இது ப்ராக்டிஸாக இருக்கும், நான் படிச்சுட்டு பார்க்காம எழுதுறேன்னு சொல்லுவாங்க சின்ன நோட்டில். எப்படி இருந்தாலும் ஓகே தான், உங்கள் சௌரியம் தான். இங்கே ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல்ஸ்லாம் எதுவுமே கிடையாது. பட் எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு அந்த சீக்வன்ஸு, அந்த கான்செப்ட், இந்த சினாரியோக்கு வந்தால் நம்ம இது இது மாதிரி பண்ணணும். இப்போ குழம்புல உப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுவாங்க, உருளைக்கிழங்கு போடணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல பெரியவங்க. அந்த மாதிரி கண்ணா அந்த சுச்சுவேஷன்லாம் மேக் ஆர் பை டிசிஷன்னா கான்ட்ரிபியூஷன் பிவி ரேஷியோ பாரு. லிமிட்டிங் ஃபேக்டர்னா கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட்டுக்கு வந்து அது க்ரைட்டீரியா அந்த மாதிரி கொடுத்துருக்கேன், வேற எதுவும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே சினாரியோ பேஸ்டு தான் மார்ஜினல் காஸ்டிங். அண்ட் மார்ஜினல் காஸ்டிங் சம் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அ டஃப் சம். டஃப்னா பயங்கர டஃப்பாலாம் இருக்காது, ஆனால் டஃப்பாக இருக்கும்டா. ஏன்னா நம்ம ரோலே டிசிஷன் மேக்கிங் ரோல் தானே. காஸ்ட் அக்கௌண்டன்ட் ரோலே காஸ்ட்டோட டிசிஷன் மேக்கிங் ரோல் நல்லா அங்கே டச் பண்ணியிருப்பான். அதனால நீங்கள் கொஞ்சம் அதை திருப்பி மார்ஜினல் காஸ்டிங் வந்து ஃபைனலில் வருதானா வரல, மார்ஜினல் காஸ்டிங் வரல, அதனால ஸ்டேஜ் 2ல் டஃப் பண்ணிடுவோம். மார்ஜினல் காஸ்டிங் மார்ஜினல் காஸ்டிங் தான் டஃப்பாக இருக்குங்கண்ணா, மற்றது எல்லாமே ஈஸியாக இருக்கும். எக்ஸ் ஆமாம், இன்னொன்று ஃபார்ம்லேன்னு ஒரு சிலம் ஃபார்ம்லேன்னு ஒரு இது இருக்கும்டா, டேபு. மூணாவது டேப் இருக்கும் பாருங்க, தெரியுதா? ஃபார்முலா நிறைய போட்டிருப்பேனே ஒரு எக்ஸல்ல. ஃபார்மேட்லுக்குள்ளேயே ஃபார்முலா இருக்கா அப்போ? கீழே எழுதியிருக்கேனா? மேலே ஃபார்மேட் போட்டு கீழே பிவி ரேஷியோஸ் ஈக்குவல் டு கான்ட்ரிபியூஷன் பை சேல்ஸ் அந்த ஃபார்முலா கீழே வந்துருதா? ஃபெசிலிட்டி லொகேஷன் அண்ட் லே அவுட்ல எப்படின்னா, ஒரு ஃபெசிலிட்டின்றது வந்து எங்க நான் ஆப்ரேஷன்ஸ் ரன் பண்றேன், எங்க ப்ராடக்ட்ஸ் ப்ரொடியூஸ் பண்றேன்றது. ஓகேவா? லொகேஷன் அப்படின்றது எந்த பிளேஸ் எந்த ரீஜன் இந்த ஃபெசிலிட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றது. ஓகே, இப்போ ஃபெசிலிட்டி லொகேஷனுக்கு வந்து நீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சப்போஸ் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நான் அந்த பாயிண்ட் ஆஃப் செலக்டிங் த பிளேஸ் வேற எப்படி ஸ்டார்ட் மை மேனுஃபேக்சரிங்கை வந்து கரெக்டாக பண்ணிட்டேன்னா, அப்போது நிறைய விஷயங்களால நான் வந்து ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ இது கிட்டத்தட்ட இது சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு நல்ல குரு அமைஞ்சிட்டாங்கன்னா நம்ம வந்து அந்த அந்த சப்ஜெக்ட் பற்றி கவலைப்பட வேண்டாம். அந்த மாதிரி நீட் ஃபார் அன் அப்ராப்ரியேட் ஃபெசிலிட்டி லொக்கேஷன்ன்றது அந்த மாதிரி. ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு காம்ப்ளெக்சிட்டிஸோ ஒரு டிஃபிகல்ட்டிஸோ ஃபேஸ் பண்ணுறாங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிசோர்ஸ் ஷார்ட்டேஜ், எக்ஸ்பைரி ஆஃப் லீஸ் அக்ரிமெண்ட், socio cultural problems, legal and political issues, and the economic and social issues that force the organizations to change the location. இப்போ குட் ஃபெசிலிட்டி லொக்கேஷன்லேருந்து என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, காஸ்ட் பெனிஃபிட்டு, ப்ராக்சிமிட்டி டு மார்க்கெட்டு, இதெல்லாம் இருக்கணும். சும்மா ஜென்ரலாக நம்ம ஒரு கடை போட்டாலுமே என்ன, டி நகர் பாண்டி பஜாரில் போட்டால் எப்படி இருக்கும், இல்லை ஊரை பக்கத்தில் போய் உள்ளே போய் போட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் ஒரு ஃபெசிலிட்டி லொக்கேஷன் அப்படி இருக்கணும் அப்படின்றாங்க. ஃபெசிலிட்டி லொக்கேஷனில் முக்கியமான விஷயம் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். இட் ஷுட் என்ஷூர் அ பேலன்ஸ் பிட்வீன் யர் காஸ்ட் அண்ட் த சர்வீஸ் விச் ஐ எம் ப்ரொடியூசிங். நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோ செல்லம், இந்த ராஜகீழ்ப்பாக்கம் அந்த மாதிரி சைட்லாம் பார்த்தீங்கன்னா கேட்ரிங் சர்வீசஸே கிடையாது. ஸோ சம்படி ஃப்ரம் குரோம்பேட் ஆர் சம்படி ஃப்ரம் ஜமீன் பல்லாவரம் தே ஹாவ் டு கோ அண்ட் கிவ் ஹோம் டெலிவரி. இப்போ அங்கெல்லாம் ஏன் ராஜகீழ்ப்பாக்கத்துலலாம் வந்து ஏன் கேட்ரிங் சர்வீஸ்லாம் வைக்கல அப்படின்னா, see இந்த ஓஆர் சாப்டர் எல்லா செக்டாருக்கும் எல்லா ஃபீல்டுக்குமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் தீப்தி.
இது வந்து நான் மேனுஃபேக்சரிங்க்கு மட்டும் சொல்ல முடியாது. பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி மட்டும் சொல்ல முடியாது. இட்ஸ் நார்மல் டே டு டே ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓஆர்ன்றது. அப்படி கனெக்ட் பண்ணி படிங்க. ஏன் ராஜகீழ் பக்கத்துலலாம் வந்து இது பண்ண மாட்டாங்கன்னா இட் வில் வெரி டிஃபிகல்ட் டிஃபிகல்ட் டு ஸ்ட்ரைக் a பேலன்ஸ் பிட்வீன் காஸ்ட் அண்ட் சர்வீஸ். ஓகேவா சொல்லலாம். காஸ்ட் அவங்க பேர் பண்ணிடுறாங்க. ஆனா அந்த அளவுக்கு சர்வீஸ் அவங்களுக்கு வந்து ரெசிப்ரோகேஷன் இருக்காது. அப்ப என்ன ஆகும்னா எனக்கு வந்து நான் என்னால எப்படி ப்ராஃபிட் பார்க்க முடியும்? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எக்ஸாக்ட்லி. கரெக்ட்ரா. முன்னும் அந்த ரூம் ரெண்ட்டே ஃபிக்ஸட் குடுக்கற பட்சத்துல எனக்கு ப்ராப்பர் ஆர்டர்ஸே கிடைக்கவே இல்லைன்னா ஸோ அதான் கண்ணம்மா ப்ராக்சிமிட்டி டு சோர்ஸ் அண்ட் மார்க்கெட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட்ரா. ஓகே. எதெல்லாம் செலக்ஷன் டிசிஷன்ல எனக்கு அஃபெக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா சோர்சிங், அப்புறம் மார்க்கெட்ஸ், காஸ்ட் இது சும்மா ஹை லெவல்ல நீங்க கோத்ரூ பண்ணிக்கோங்கண்ணா. பொலிட்டிக்கல் இஷ்யூஸ், என்விரான்மெண்ட் இப்போ வந்து சம்டைம்ஸ் எனக்கு அங்க இருக்கிற லோக்கல் பீப்புள் சப்போர்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இல்ல கவுன்சிலர் வந்து ப்ராப்ளம் ஆகுது. அந்த மாதிரி இருந்தாலும் என்னால ரன் பண்ண முடியாது. ஸோ அப்பனா நான் ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னா எல்லாரோட கன்கரன்ஸை நான் எடுத்துட்டு தான் பண்ண முடியும். இன்னொன்னு மெயினா அங்க இருக்கிற வாட்டர் ப்ராப்ளம் இருக்கக்கூடாது. உப்பு தண்ணி இருக்கக்கூடாது. உப்பு தண்ணி எங்கேருந்து சர்வ் ஆகுதோ அங்க ஜென்ரலா பீப்புள் வில் நாட் டேக் அப் ஆர்டர். அந்த மாதிரி சேலஞ்சஸ்லாம் இருக்கு. ஸோ ஆர்கனைசேஷன் ஷுட் டேக் அ நெசசரி ஸ்டெப்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் த கரெக்ட் லொகேஷன் சாய்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். Decide on the criteria for evaluating location alternatives. Important factors identify பண்ணும். Location alternatives, evaluate the alternatives, decision பண்ணணும். இப்போ பாப்புலர் அப்ரோச்சஸ் என்னெல்லாம்னா ஃபேக்டர் ரேட்டிங் மெத்தடு, சென்டர் ஆஃப் கிராவிட்டி டெக்னிக், டிரான்ஸ்போர்ட்டேஷன் மாடல், ஆப்டிமைசேஷன் அண்ட் ஹியூரிஸ்டிக் மாடல்ஸ் இந்த மாதிரி மாடல்ஸ் இருக்குக்கண்ணா. இல்லஸ்ட்ரேஷன் 9 பாருங்க செல்லம். ஒரு இ-காமர்ஸ் கம்பெனி ஒரு சென்ட்ரல் ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டரை கொல்கத்தா சவுத் வெஸ்ட் பெங்கால்ல ஆரம்பிக்கணும்னு பார்க்குறாங்க. பாசிபிள் லொகேஷன்ஸ் L1, L2 அண்ட் L3. கம்பெனி ஒரு எக்ஸ்பர்ட் சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸை வந்து குரூப் பண்ணிட்டு டீம் ஐடென்டிஃபைஸ் 6 ஆக்டர்ஸ். சென்ட்ரல் ஆர்டர் ஃபுல்ஃபில்மெண்ட் சென்டர் F1, F2, F3 இந்த மாதிரி கிட்டத்தட்ட நான் ஆமா ஆக்டர்ஸ் சொல்றாங்கல்ல. ஒரு நிமிஷம். ஃபேக்டர்ஸ் அதான் ஆக்டர்ஸ்ன்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு இன்னொன்னு என்னன்னா ஃபேக்டர்ஸ் செல்லம் இல்ல செல்லம் இங்க ஒரே நிமிஷம் அண்ணா. 3 லொகேஷன் இங்க கொடுத்துருக்காங்க. சாரி செல்லம் இங்க பாருங்க கண்ணா. எக்ஸ்பர்ட்ஸ் 5 எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்கடா. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. E2, E3, E4, E5 எக்ஸ்பர்ட்ஸ் ரேட்டிங் இது. ஓகேவா? எக்ஸ்பர்ட்ஸோட ரேட்டிங் வந்து எக்ஸ்பர்ட் 1 சொல்றான் F1 4 கிரியேட் பண்றான். E2 வந்து 3 கிரியேட் பண்றான். E3 4 கிரியேட் பண்றான் இந்த F1 லொகேஷனை. அந்த மாதிரி ரேட் பண்றாங்க கண்ணா. ஓகேவா? இதுல எது கொஸ்டின் எது ஆன்சர்னே தெரில. நம்ம யோசிக்கணும். அப்பப்ப நம்மள யோசிக்க வைப்பாங்க. எனக்கு நான் கேட்டிருக்கேன் தீப்தி. அந்த இதுக்கு தானே சொல்றீங்க? ஸ்கோப்புக்கு தானே. ஆ செல்லம் கியூயிங் தியரியாடா? கியூவிங் தியரிக்கு வந்து ஒரே நிமிஷம் இருங்க. அதுல ஆ, அப்படியா சூப்பர். எனக்கு மெயினா அந்த இது வேணும்டா. கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்கும் ஐடிடியோடதும் ஏதாவது. அப்படியா? சுதிப்தி இப்ப இந்த மேஜர் டிசிஷன் ஏரியாஸ்ன்னு ஒண்ணு இருக்குடா இதுல. அது என்னன்னா எப்படி நான் ப்ராடக்ட் செலக்ட் பண்ணணும், எப்படி ஃபெசிலிட்டி லொகேஷன் செலக்ட் பண்ணணும், டிமாண்ட் ஃபோர்காஸ்டிங்,
அப்புறம் கெப்பாசிட்டி பிளானிங். ஆக்சுவலா மாடியூல் 2ஓட எல்லா இம்பார்ட்டன்ட் சப் ஹெட்டிங்ஸ்ன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படுறது, ரிசோர்சஸ் எவ்வளோ தேவைப்படுறது, அப்புறம் அப்ளிகேஷன்ஸ் என்னெல்லாம் தேவைப்படுறது, ஸ்டாக் மேனேஜ்மெண்ட் நான் எப்படி பண்ண போறேன். ஒரு சப்ளையர் செலெக்ஷனுக்கே ஒரு டீடைல் ப்ராசஸ் இருக்கு தீப்தி. சப்ளையரை டக்குன்னு எல்லாம் செலக்ட் பண்ண மாட்டாங்க. சப்ளையர் செலெக்ஷன்ன்றது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப். ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட், மெயின்டெனன்ஸ், வேர்ஹவுசிங் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், ரிவர்ஸ் லாஜிஸ்டிக்ஸ், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ரேஷன்ஸ் இருக்கு. இப்ப வந்து இங்க பாருங்க கண்ணா. இப்போ இந்த இ காமர்ஸ், ஓகே, இப்போ ஆக்சுவலா இது ஒரு எக்ஸாம்பிள் மாதிரி எடுத்துக்கோங்க. இல்லஸ்ட்ரேஷன்ல ரெக்குவயர்மெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரெக்குவயர்மெண்ட்னா 3 லொகேஷன் இருக்குமா? ஓகேவா? அந்த 3 லொகேஷனுக்கு வந்து இவங்க ஆமா L1 L2 L3 லொகேஷன்ஸ்க்கு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ரேட்டிங் கொடுக்குறாங்க. அதை தவிர இந்த ஃபேக்டர்ஸ் 4 ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி நீங்க அந்த லொகேஷன்ஸ்ல எந்த ஆல்டர்னேட்டிவ் கரெக்ட்ன்றதை செட் பண்ணணும்னு சொல்றாங்க. இப்போ ஆக்சுவலா இதெல்லாம் கொடுத்துருவாங்க தீப்தி, இந்த ஸ்ட்ரெச் கொடுத்துருவாங்க தீப்தி. இந்த பாயிண்ட் தான் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க, வெயிட்ஸ் கொடுப்பாங்க, 0.03 கொடுக்குறாங்கன்னா ஃபேக்டர்ஸ் எழுதிக்கோங்க, வெயிட்டேஜ் எழுதிக்கோங்க, ஆல்டர்னேட்டிவ்ஸ் கண்ணா. ஓகே, 10 9 7 7 3 10 இதெல்லாம் எழுதிக்கோங்க. இப்போ பாருங்க, இப்போ 0.3 இன்டூ 10 ஃபர்ஸ்ட் இதுக்கு காம்பினேஷன் வெயிட்டேஜுக்கும் அவங்க ஃபேக்டர் ஒன்னுக்கு இந்த லொகேஷன் ஒன்னோட ப்ரிஃபரன்ஸ் வந்து 0.3 இன்டூ 10. ஃபேக்டர் ஒன்னுக்கு லொகேஷன் டூவோட ப்ரிஃபரன்ஸ் வந்து 0.3 இன்டூ 9, அந்த மாதிரி. ஓகேவா? 0.3 வரும். 0.3 இன்டூ 9, அப்புறம் 0.2 இன்டூ 3, 0.5, 0.4 இன்டூ 8, 7, 0.2 இன்டூ 10, 0.1 இன்டூ 10, 0.5 இன்டூ 5. இப்ப பாத்தீங்கன்னா சொல்லுமா, இந்த 3 கேட்டகரியில உங்களுக்கு எந்த இதோடது வந்து ஆல்டர்னேட்டிவ் டேக்கிங் ஆல் த ஃபேக்டர்ஸ் ப்ளஸ் வெயிட்டேஜ் எது கிரேட்டரா இருக்கோ அதுதான் நீங்க சூஸ் பண்ணுவீங்க. இது வந்து வெயிட்டேஜ், இதுக்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபேக்டர் ரேட்டிங் ஸ்கேல் மெத்தடுன்னு ஒன்று சொல்லுவாங்க. ஃபேக்டர் ரேட்டிங் மெத்தடுன்னு சொல்லுவாங்க இது. ஆமா, ஃபேக்டர் ரேட்டிங் மெத்தட். ஸோ இதுல எது ஹையஸ்டா இருக்குன்னு பார்த்தோம்னா 7.5. ஒரே நிமிஷம் இருங்க. ஆமாங்கண்ணா, கரெக்ட். 7.5, 7, 7. இது கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓகேவா? ஸோ அதுல லொகேஷன் L1 இஸ் த பெஸ்ட் லொகேஷன். இது வந்து ஐ cannot say it's an illustration, it's an example sum. இந்த பார்ட் கொடுப்பாங்க சொல்லும், எம்சிக்யூல இந்த பார்ட் கொடுத்து இங்க நீங்க ஒர்க்கிங் பண்ணி எது கிரேட்டஸ்டோ அது பெஸ்ட் லொகேஷன். ஓகேவா? நானே பாருங்களேன் எக்ஸாம்பிள் போட்டிருக்கேன் பாருங்க, இல்லஸ்ட்ரேஷன் இல்லாத ஆக்சுவலா. இப்போ ஓகேவா? இப்போ அடுத்தது வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெத்தட்னு ஒரு மெத்தட் இருக்கு. அது எப்படி? அப்படியா? ஓ, அப்படியா? என்கிட்ட இங்க ஒரு டைம் தான்டா இருக்கு. நியூ வெர்ஷன். ஆ ஆ ஆ. ஓகே. இதே மாதிரி பேட்டர்ன் சம்மா? இதே சம். ஓகே. ஆ
எக்ஸ்பை லிமிடெட் வந்து ரீட்டைல் ஷாப் கொல்கட்டாக்கு ஓப்பன் பண்றாங்க. இட் ஃபர்ஸ்ட் செலக்ட்ஸ் த ஃபர்ஸ்ட் லொகேஷன் கண்ணா. ஃபர்ஸ்ட் செலக்ட்ஸ் த 4 லொகேஷன்ஸ். 4 லொகேஷன் செலக்ட் பண்றாங்க. அண்ட் செலக்ட் பண்ணிட்டு வால்யூம் என்னெல்லாம் கஸ்டமர்ஸ், வால்யூம் ஆஃப் கஸ்டமர்ஸ் என்ன, என்ன லாட்டிடியூட் லாங்கிடியூடு அந்த இது கொடுக்குறாங்க. இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெத்தட். ஓகேவா? இது ஓஆர்ன்றது வந்து ஃபினான்ஸ் ரிலேட்டட் சொல்ல முடியாது. இன்ஜினியரிங் லைன் அது. புரியுதா? நம்மளுக்கு ஏன் ஓஆர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இங்க காஸ்ட் இன்வால்மெண்ட்டும் இருக்கிறதுனால இது வருது. இல்லைன்னா இதை வந்து எப்படின்னா ஒரு சயின்ஸ் குரூப்பும் காமர்ஸ் குரூப் ரெண்டு பேருக்குமே மேண்டேட்ரியா தெரிய வேண்டிய டாபிக். எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பிடிஏன்றது எல்லாருக்குமே தெரியற மாதிரி ஓஆர்ன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கணும். ஆனா இது கோர் ஃபினான்ஸ் சப்ஜெக்டானா கிடையாது. புரியுதா கண்ணா? குவான்டிடேட்டிவ் டெக்னிக்ஸ் குவாலிட்டேட்டிவ் டெக்னிக்ஸ். ஆமா ஆமா வருதுடா. எம்பிஏல வந்து இன்னும் ரொம்ப அட்வான்ஸ்டா படிப்பீங்க இது. இப்ப நம்மளுக்கு ஓஆர்ல ரொம்ப மைல்டு லெவல்ல தான் இருக்கு. எம்பிஏல எப்படின்னா நீங்களே வந்து இந்த ஃப்ரேம் அப் நீங்களே பண்ணணும் எல்லாமே. ஒரு 4-5 பேஜ்க்கு போகும்டா ஆன்சர் மட்டுமே. அந்த மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டா இருக்கும். ஓஆர் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் மட்டும் இட்ஸ் அ காமன் சப்ஜெக்ட் ஃபார் ஆல் ஃபீல்டு. தெரிஞ்சிருக்கணும் மேண்டேட்ரியா அந்த மாதிரி. ஓகே, இந்த சம் பார்க்கலாம்டா. 4 லொகேஷன். இப்போ 200 இது கொடுத்துருக்காங்க, 30 இது கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்னா உங்களுக்கு வால்யூம் ஆஃப் கஸ்டமர்ஸ்க்கும் அந்த அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா கோஆர்டினேட்ஸ் லாட்டிடியூட்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணிக்கோங்க செல்லம். ஓகேவா? இது டோட்டல் வரும். அதே மாதிரி இது this into this அந்த மாதிரி. ஓகே, ஸ்டெப் 1 இதை ஆட் பண்ணிக்கோங்க. சென்டர் ஆஃப் கிராவிட்டி மெத்தடோட ஃபார்முலா என்னன்னா இது கிட்டத்தட்ட இந்த கோஆர்டினேட் ஜியோமெட்ரின்னு சொல்லிட்டு 11th 10th எல்லாம் படிப்போம் அந்த மாதிரி. ஸோ சிஓஜி லொகேஷன் இஸ் கிவன் பை bracket 40,000 divided by 60,000 53,000 divided by 600. ஸோ 40,000 divided by 600 அப்படின்றது 66. அப்புறம் 53,000 divided by 600ன்றது வந்து 88.333. அவ்வளோதான் சொல்லுமா. ஸோ 66.67 88.33 இதுதான் வந்து உங்களோட ஆக்சுவல் எக்ஸ். இந்த எக்ஸ் ஒய் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆவரேஜ் ஆஃப் லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூட். அதுக்காக பெஸ்ட் லொகேஷன் இந்த பெர்முடேஷன் காம்பினேஷன்ல என்னோட பெஸ்ட் லொகேஷன் இருந்ததுன்னா, அதாவது பெர்முடேஷன் காம்பினேஷனா என்ன 88.3 அண்ட் 66.67 இந்த லொகேஷன்ல இருந்ததுன்னா இந்த ரெக்குவயர்மெண்ட் ஆஃப் ஓப்பனிங் ரீட்டைல் ஷாப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுறதுக்கு கரெக்டா இருக்கும்னு சொல்றாங்க. புரியுதா? இந்த எக்ஸ் அண்ட் ஒய் என்ன தெரியுமாடா லாட்டிடியூட் அண்ட் லாங்கிடியூடுக்கு பெஸ்ட் லொகேஷன் ஃபிக்ஸ் பண்றதுக்கான லாட்டிடியூட் லாங்கிடியூடோட அந்த மெஷர்மெண்ட் அதுதான் அது. புரியுதா? Illustration 11. The present layout is shown in the figure. The management of a department is intending to interchange the departments C and F in the present layout la மாத்துறாங்க சொல்லும். Handling frequencies between the department is given. All the departments are of same size and configuration. The material handling cost per unit length travel between department and same. What will be the effect of interchange of departments C and F in the layout? என்ன சொல்றாங்கன்னு சிம்பிளா சொல்றேன் செல்லம். ஏ ஏ வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்னா ஃப்ரம் ஏ டு ஏக்கு ஏதாவது டிஸ்டன்ஸ் இருக்கா? கிடையாது. கரெக்டா? அதே மாதிரி ஏக்கும் பிக்குமான டிஸ்டன்ஸ் வந்து ஓகே ஏக்கும் பிக்குமான டிஃபரன்ஸ் 1. ஓகேவா? ஏக்கும் டிக்குமான டிஃபரன்ஸ் 2. ஏபி ஒரு டிஸ்டன்ஸ், பிடி ஒரு டிஸ்டன்ஸ் 2. ஓகேவா? நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்றேன் கண்ணா. ஏலேருந்து ஏக்கு டிஸ்டன்ஸ் கிடையாதுடா.
ஏலேருந்து நான் பீட் போகணும்னு வச்சுக்கோங்களேன். சும்மா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்டா. ஒரு 6 பெட்ரூம் ஃப்ளாட் இருக்குடா. நம்ம ஒரு 6 பெட்ரூம், நீங்க ஒரு 6 பெட்ரூம் ஃப்ளாட் வாங்குறீங்க. உங்களுக்கு தனியா ஒரு ரூமு, அப்பா அம்மாக்கு தனியா ஒரு ரூமு, ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்தா ஒரு ரூம், நீங்க மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் ஒரு ரூம், எல்லாமே நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே வாங்கி வச்சிடுறீங்க. நீங்க ஒரு ரூமா டிராவல் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரூம் டிராவல் பண்ணும்போது ஒரு ரூம் நீங்க டிராவல் பண்ணா போதும், கரெக்டா? டி டிராவல் பண்ணதுக்கு எப்படி நீங்க பேசேஜ் வச்சிருக்கீங்களா, பி டிராவல் பண்ணாதான் டி டிராவல் பண்ண முடியும். அப்படி வருது. அதே மாதிரி ஏசி பக்கத்து பக்கத்து ரூம். அப்போ இங்கேருந்து இங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சிட்டீங்கன்னா சி போலாம். ஆனா ஏல இருந்து ஈக்கு போனோம்னா 2 ஸ்டெப் வைக்கணும். ஏல இருந்து எஃப்க்கு போனா ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு, 3 ஸ்டெப்பு. விஷுவலைஸ் பண்ண முடியுதா? ம். அந்த மாதிரி வரும் கண்ணா. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட இது பேசிக்லி என்னன்னா, நான் இப்போ இந்த டிஸ்டன்ஸ் வச்சு காஸ்ட் இன்வால்வ் ஆகும். ஓகேவா கண்ணா? அதை வச்சு இப்போ இங்கேருந்து நான் எக்மோர் வரைக்கும் போனோம்னா 5 ரூபாய், தாம்பரத்துலேருந்து பீச் வரைக்கும் போனோம்னா 10 ரூபாய், கரெக்டா? ஏன்னா டிஸ்டன்ஸ் மேட்டர்ஸ், அதனால என்னோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறதுல. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ப்ரெசென்ட்டா இப்படிதான் இருக்குப்பா, சியும் எஃப்யும் இன்டர்சேஞ்ச் பண்ணிடு. இங்க எஃப் வருது, இங்க சி வருது, அப்போ என்னோட லே அவுட் எப்படி இருக்குன்றத காமின்னு சொல்றாங்க. புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா? ரொம்ப ஃபீபிளா கேக்குறதா? ஆ, இப்ப கேக்குது. ஓகே. இப்ப பாருங்க கண்ணா, இப்போ கொஸ்டின் இதுதான் கண்ணா. கரண்டா எனக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு காஸ்ட் எவ்வளவு வருதுன்னு சொல்லு. ஒரு ரூமுக்கா நான் இப்படிதான் டிராவல் பண்றேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ரூம் டிராவல் பண்ணும்போது எனக்கு ஒரு ஒரு கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். ஈக்கு டிராவல் பண்ணும்போது ஏலேருந்து ஈ டிராவல் பண்ணும்போது என்ன 2 கிலோமீட்டர், கரெக்டா? கரெக்டாடா. ஏலேருந்து சிக்கு டிராவல் பண்ணேன்னா ஒன்றுன்னு வச்சுக்கிறேன்னா, ஏலேருந்து ஈக்குனா 2, ஏலேருந்து டிக்குனாலும் 2 தான். கரெக்டா கண்ணா? ஆ, இப்போ நான் இந்த சம்ம ஓரலா எக்ஸ்பிளைன் பண்றேன். எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுன்னு பாருங்க. போடுங்க. இல்லையா அந்த சம்ம ஒர்க் அவுட் பண்ணியே காமிக்கிறேன். சரியா? இட்ஸ் அ டைப் 3 ப்ராப்ளம். ஃபர்ஸ்ட் யூ அண்டர்ஸ்டாண்ட். இதை நீங்க எப்படின்னா, இப்போ ஏ பெட்ரூம்ல இருந்துக்கணும் பி பெட்ரூம் போறீங்க, ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும். ஏ பெட்ரூம்ல இருந்து சி பெட்ரூம் போறீங்க, ஒரு ஸ்டெப் தான் எடுத்து வைக்கணும். ஏ பெட்ரூம்ல இருந்து டி பெட்ரூம் போறதுக்கு இங்க ஒரு ஸ்டெப், இங்க ஒரு ஸ்டெப், அப்போ 2 ஸ்டெப்ஸ், கரெக்டா? ஏல இருந்து ஈக்கு போனங்கண்ணா, ஏ அப்புறம் சிக்கு போய் சில இருந்து ஈக்கு போறீங்க, அப்ப 2 ஸ்டெப். ஏல இருந்து எஃப்க்கு போறீங்க, ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு, 3 ஸ்டெப்பு. இல்ல ஒரு ஸ்டெப்பு, 2 ஸ்டெப்பு, 3 ஸ்டெப், ஆக மொத்தம் இப்ப பி வாங்கக்கணும். இப்ப பி ரூம்ல இருக்கீங்க, பில வந்து அம்மா கூப்பிடுறாங்க, அம்மா இ ரூம்ல இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொல்லுங்க கண்ணா, அம்மா இ ரூம்ல இருக்காங்க, நீங்க பில இருந்து போகணும், எவ்வளவு ஸ்டெப் எடுக்கணும்? பட் கனெக்டிவிட்டி இப்படிதான், பில இருந்து டிக்கு போய் எஃப்க்கு போய் ஈக்கு போகணும். அப்படி இப்போ எவ்வளவு ஸ்டெப்? பி டு டி ஒரு ஸ்டெப், டி டு எஃப் ஒரு ஸ்டெப், எஃப் டு இ 3 ஸ்டெப், ஸோ பி டு இ 3 ஸ்டெப். புரியுதா? இப்போ இப்போ பி ரூம்ல இருக்கீங்க, அப்பா எஃப் ரூம்ல இருக்காரு. தீப்தி எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாங்க. அப்ப 2 ஸ்டெப்ஸ். எஃப் இப்போ இப்போ நான் ஒரு சும்மா ஒரு பர்முடேஷன் காம்பினேஷன் சொல்றேன். சில இருந்து எஃப்க்கு எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருக்கும்னு நினைக்கிறீங்க? சி இப்படியும் போலாம் செல்லம், இல்ல இப்படி போலாம். இல்ல இல்ல சிடி எஃப் போலாம், இல்ல சிஇஎஃப். அதாவது சில இருந்து டிக்கு போய் எஃப் போலாம்டா, சில இருந்து ஈக்கு போய் எஃப் போலாம். சில உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க. கரெக்ட். சில உங்க ஹஸ்பண்ட் இருக்காங்க, உங்க அப்பா எங்க இருக்கா, உங்க ஹஸ்பண்ட கூப்பிடுறாங்கன்னா ஹஸ்பண்ட் எப்படி போவாரு? சில இருந்து ஈக்கு போயிட்டு இல இருந்து எஃப் பாரு, இல்ல சில இருந்து டிக்கு போயிட்டு, ஓகேவா, அங்கதான் உங்களோட பிசினஸ் ரூம்னு வச்சுக்கோங்க, போயிட்டு எஃப் போறாருன்னா அப்ப என்ன 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. சும்மா பி டு இ எவ்வளவு ஸ்டெப் இருக்கும்னு சொல்லுங்க பார்க்கலாம். ம், வெரி குட். பி டு இ 3 ஸ்டெப்ஸ். புரியுதா? இவ்வளவுதானே சொல்லமா லாஜிக்?
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஏல இருந்து சிக்கு போறதுக்கு 90 ரூபாங்கிறதுடா. ஏல இருந்து சிக்கு போறதுக்கு 90. ஸோ 90 இன்ட்டு 1 90 செல்லம். ஆனா ஏல இருந்து டிக்கு போறதுக்கு 160. ஏல இருந்து டிக்கு போறதுக்கு 2. அப்ப 160 இன்ட்டு 2 320. அவ்வளவுதான். இது ஹை லெவல் கான்செப்டா. இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல எஃப் போட்டு இந்த இடத்துல சியை போட்டு இப்ப சொன்ன அதே மெத்தடுக்கு ஃப்ரம் டு மேட்ரிக்ஸ் டு காஸ்ட் மேட்ரிக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. செல்லம் இது போன சிலபஸ்ல 2 வாட்டி வந்திருக்குடா. டைப் 3 போன இது டைப் 3 ப்ராப்ளம் தான். ஏன்னா கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணணும். ஒன்னுக்கு பதிலா 2 சம்டைம்ஸ் நம்மளுக்கு டவுட் வந்துடும் அர்ஜென்சில. பட் கான்செப்ட் இதுதான். ஸோ யூ ஹாவ் டு இமேஜின் அ 6 bedroom flat. புரியுதா? அந்த 6 bedroom flatல இருந்து நீங்க ஒரு ஒரு ரூம்க்கா போறீங்க. அப்பனா எப்படி பண்ணுவீங்க? அதுதான்டா இது. இல்ல நான் வேணா உங்களுக்கு இது அமுச்சு விட்டுறேன் வேணா. சூப்பர். செல்லம் நீங்க என்ன பண்ணுங்க? illustration homework 12 ட்ரை, நாட் homework. ஐ வாண்ட் யூ டு ட்ரை இட் அவுட். இப்ப பார்த்த சம் மாதிரியே தான் illustration 12. கரண்ட் லேஅவுட் என்ன, ப்ரப்போஸ் லேஅவுட் என்னன்னு கேக்குறாங்க. ஓகேவா? நீங்க கோ த்ரூ பண்ணிட்டு சொல்லுங்க. 13 ஏடா illustration 11. இதே சம் தான் செல்லம். இங்க பாருங்க. வாட் வில் பி தி எஃபெக்ட் ஆஃப் இன்டர்சேஞ்ச் ஆஃப் டிபார்ட்மெண்ட் சி அண்ட் எஃப். எஃப்க்கு பதிலா சிஏ போடுங்கடா. சிக்கு பதிலா எஃப் போட்டீங்க. அதாவது இதுக்கு பதிலா இது இது இப்படி இருந்தது. அப்போ உனக்கு உங்களுக்கு என்ன ஆகும்? ஏ டு எஃப் போடுறதுக்கு ஒன்று தான் ஆகும். பட் முன்னாடி ஏ டு எஃப்க்கு 3. இப்போ இது எதுக்கு பண்றாங்கன்னா இது ஒரு பிளானிங்காக கூட பண்ணலாம். ஒருவேளை நான் அந்த மாதிரி 6 ரூம் கட்டுறேன் அப்படின்னா என்னோட ரெக்குவயர்மெண்ட் சி தான் பக்கத்துல இருக்கணும், எஃப் தான் பக்கத்துல இருக்கணும், சி தூரமா இருந்தா பரவாயில்ல, எப்பவாது தான் அதுல இருந்து கூட்ஸ் எடுத்துப்பேன் அப்படின்னு ஷிஃபில் பண்ணும்போது நான் எவ்வளவு காஸ்ட் சேவிங் பண்றேன் அப்படின்றதுதான். சும்மா ஹை லெவல்ல சொல்றேன். இந்த கரண்ட் லேஅவுட்ல 1640 வருதுங்கண்ணா. ஆனா ரிவைஸ்ட் லேஅவுட்ல 1820 காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுறது. அப்போ ஐ வில் கோ வித் கரண்ட் லேஅவுட்னு வரும். ஒருவேளை இதுல உல்டாவா இருந்ததுன்னா மாடிஃபைட் லேஅவுட் எடுத்துப்போம் டிசைட் பண்ணுவோம். அவ்வளவுதான். இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் தீப்தி. ஐ எம் பிரிட்டி கான்ஃபிடென்ட். கிராக் கோட் இல்லஸ்ட்ரேஷன் 12 ஆல்சோ முடியலன்னா நான் பண்ணிடுறேன். சூப்பர். எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே நீங்க புரிஞ்சுட்டுருவீங்கடா. இல்ல இப்பவே யூ ஆர் வெரி வெரி தரவா. ஐ எம் பிரிட்டி கான்ஃபிடென்ட். எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இன்னும் தரவாயிடுவீங்க. ஓகே. ஸோ ரெக்கார்டிங் அனுப்பிச்சிடுறேங்கண்ணா. இந்த இதெல்லாம் நான் கொஞ்சம் சொல்லித்தரேன்டா. சிந்தட்டிக் அனாலிட்டிக்கல் கண்டிஷனிங் எக்ஸ்ட்ராக்டிவ் டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரி ப்ராசஸ் தெரிஞ்சுக்கணும் நம்ம. அதெல்லாம் என்னன்னு நான் சொல்றேன் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு. தியரி பாட்டு பிரின்சிபிள்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லும் இது. அப்புறம் இதை வந்து ஒரு லைவ் ஒரு அதாவது மேனுஃபேக்சரிங்ல லேத் கரெக்ட். அங்க லேட் இண்டஸ்ட்ரி அது வந்து இதுதான் ப்ராசஸ் லேஅவுட். இந்த ப்ராசஸ் லேஅவுட் வச்சுதான் ப்ராடக்ட் ப்ராசஸ் லேஅவுட் இருக்கு. டிஸ்ட்ரிபியூஷன் கேட்பாங்க. அதை வச்சு நம்மளுக்கு சில டேக்அவேஸ்லாம் இருக்கு. ஸோ நம்ம பார்க்கலாம் அதை. ஓகேவா? ஆக்சுவலா சம் ரொம்ப ஈஸியா இருக்கும்டா. மாடியூல் 2 அந்த ஒர்க் சென்டர் நான் பார்க்கணும். நான் இன்னும் உட்காந்துக்கல. இந்த மாடியூல் 2வே ரொம்ப ஈஸியா இருக்கும். உங்களுக்கு கஷ்டமாவே இருக்காது. தியரி இதுல கொஞ்சம் புரிஞ்சுக்க. அப்படி ஆக்சுவலா ரொம்ப ஈஸி தான். நான் சொல்ல சொல்ல உங்களுக்கு நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க பாருங்க. ஈஸியா இருக்கா? இல்ல இல்ல அது சி ஓரளவுக்கு நம்ம லைக் படிச்சிடுவோம். சம்டைம்ஸ் நம்ம படிக்கிறதே கரெக்டான்றது தரும். கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் இருந்தா பெட்டரா ஃபீல் பண்ணுவோம். இந்த மாதிரி இந்த பேக் ஆர்டரிங், ஓவர் டைம், அண்டர் டைம் அதெல்லாம் எம்சிக்யூ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதுல தியரி வந்து கொஞ்சம் டீட்டெயில்டா இருக்குங்கண்ணா. சம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருக்கும்டா. அந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ நடுநடுல நான் தியரி டச் பண்ணுவேன். நான் எப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் தியரி எடுத்துட்டு
ரிமைனிங் டைம் வந்து சம் எடுக்கிறா. மொத்தமா தியரினா போர் அடிச்சிரும். ஓகேவா? சரி செல்லம். பை கண்ணா. தேங்க்யூ கண்ணா. செல்லம், நான் நாளைக்கு கிளாஸ் டைமிங் ஐ வில் அப்டேட் யூ கண்ணா. சிஏ ஆனா சாரோட கிளாஸ் as usual either 2:30 to 3:30 or 3:30 to 2 sorry 2:30 to 3:30 or 3 to 4 ரெண்டு டைமிங்ல தான் ஒன்று இருக்கும். என்னோட சிஏ கிளாஸ் மட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். ஓகே சலாம். பை கண்ணா. தேங்க்யூ ஸோ மச் ஸ்ருதி.